அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கோவிந்தா கோவிந்தா என்று சொல்வது விசேஷம். வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம் திடீரென்று தலை தூக்கலாம். செவ்வாவின் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பதனால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் முரண்படலாம். சிறிது கோபதாபப்படாமல் பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை மற்றவர்கள் முன்னாடி கோபப்படுவதோ ஆவேசப்படுவதோ திட்டுவதோ மட்டும் கூடாது. கடகராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு ஏற்படும். சனியுடைய வக்கரம் என்பதனால் கண்டிப்பாக தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு உணவு விஷயத்தில் அதிக கட்டுப்பாடு இருக்க வேண்டும். இரவு நேர உணவு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது முக்கியம். அதே சமயம் மிக சிறந்த அமைப்பை தரும். பெரிய பொறுப்புகளுக்கு ஏற்படும். புதிய பொறுப்புகள், புதிய நிர்வாகத்தை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் கடகத்துக்கு ஏற்படும். கடகராசிக்காரர்களுக்கு தெய்வீக வழிபாடுகள் ஏற்படும். மகான்கள் தரிசனம் ஏற்படும். ஏற்றத்தின் அளவு படிப்படியாக முன்னேறக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம், வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம், எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமும் சந்தோஷமும் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய 15 நாட்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அசையா பொருள் சேர்க்கை, குருமங்கள யோகம் என்பதனால் நலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, மண் சம்பந்தப்பட்ட, கட்டுவது, விற்பது, வாங்குவதெல்லாம் உங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்றவாறு மாறுவது தான் ஆச்சரியமான அமைப்பாக காணப்படும். தெய்வீக வழிபாடு, விடுபட்ட தெய்வ வழிபாடுகள், விடுபட்ட குலதெய்வ வழிபாடுகள் எல்லாம் முடித்துக்கொள்வீர்கள்.